வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸியாக சிம்பிளாக எப்படி சிக்கன் கிரேவி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு காஞ்ச மிளகாய், பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம். ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். 1 நிமிஷம் போல் இது இப்படியே இருக்கட்டும் எண்ணெயிலேயே. இதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக எடுக்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கனில் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெயிலே தான் இதை செய்யணும். அதுக்காக நிறைய எண்ணெய் ஊற்றிடாதீங்க. நான் சொன்ன அளவில் எண்ணெய் ஊற்றினாலே தாராளமாக போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நேரம் வேக விடலாம். சிக்கனை நம்ம போட்ட எல்லா பொடியோட மசால் வாசனை போகணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டால் போதும். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா நம்மளோட சிக்கன் வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவி விட்டுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான சிம்பிளான சிக்கன் கிரேவி சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.